டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் மெக்கானிக்கல். கோவிடா இருக்குமோன்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் அது கோவிட் இல்லை, சம்திங் இஸ் ராங், ஓகே அப்புறம் டிபியா இருக்குமோ அப்படின்னு அது மாதிரி ஒரு டெஸ்டிங் ஆரம்பிச்சு தான் இட் கேம் டு கேன்சர்ன்றது. டயக்னோஸ் ஆகும்போதே ஃபைனல் ஸ்டேஜஸில் இருந்தேன். பட் அப்போவுமே எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆனே, நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதனால தான் உனக்கு கேன்சர் வந்துச்சு, நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அதனால தான் கேன்சர் வந்துச்சு. உங்களோட எஃபர்ட்ஸ் என்ன இதில்? ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது நான் வந்து சண்டை போடுவேன். அது வந்து ரொம்ப ஹெல்ப். அப்போ ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் கமிட்டே ஆகலை. கேன்சர் டயக்னோசிஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவர் கூப்பிட்டு ஓகே கன்ஃபார்ம் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சது தான் நீங்கள் லவ் வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ரொம்ப வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், சாப்பிடவே முடியாது அப்படின்னா அழுவேன். பயங்கரமாக வந்து எடுத்திருப்பேன். அம்மா புகாரியில் ஒரு பிரியாணி சொல்லேன். என்னால் வந்து ஃபுல் டேலாம் வந்து அட்மிட் ஆக முடியாது. பார்த்துட்டு காலையில் அனுப்பிச்சிடணும். ஐசியூவில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்பாங்க. இங்கே பிரேக்கப் ஆயிருமோ அப்படின்னு ஒரு எஃபர்ட் போடுவோம்ல. இப்போ வந்து சரி இனிமேல் எங்கே போகுது அப்படின்னு நான் தான் எஃபர்ட் ஆக்சுவலி கரைச்சிருக்கேன். ஸோ அதனாலேயே நான் வந்து கல்யாணம் வேண்டான்னு. இவனுக்கும் என் பாய் பெஸ்டிக்கும் ஒரே நாள் பர்த்டே. டெய்லி நான் தான்டா கஷ்டப்படுறேன், ஒரு நாளாச்சும் நீ வெளில கூட்டு போடா, எனக்கு டார்ச்சராக இருக்கா. 2 பேரும் பார்க்கறதுக்கு பயமா இருப்போம். தேர் திங்கிங் வி ஆர் அ கே கப்புள்னு சம்டைம்ஸ் நினைப்போம். இல்லைன்னா அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ்க்காக பார்க்குறாங்க அப்படிலாம் நினைப்போம். கியூட் பாய் அண்ட் போல்ட் கேர்ள் அப்படின்னு ஒரு நியூ ட்ரெண்டை வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க, ஒரு நியூ காம்போ. இவங்களோட அந்த மேரேஜ் வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ரொம்ப அழகான ஸ்ருதி த கேன்சர் வாரியர் அண்ட் மகிழன் அவர்கள். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் மேரேஜ் ஃபர்ஸ்ட். ஸோ மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இப்படியே தான் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆகும்போது 2 பேரும் வேறு வீட்டில் இருந்தெல்லாம் ரெடி ஆகலை. ஒரே வீட்டில் தான் இருந்தோம், ஒன்றா தான் ஷாப்பிங் போனோம். ஸோ அதனால் அப்படியே ஸோ மேரேஜுக்கு முன் மேரேஜுக்கு பின் அப்படின்னு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ், சேஞ்சஸ். யூஸ்வலாக கேர்ள்ஸ்க்கு இருக்கும்ல, அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை. ஏன்னா நான் எங்கள் அம்மா விட்டு வந்து ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. என்னோடய பர்த் ஹவுஸ்லேருந்து அம்மா அப்பா விட்டு வெளியே வந்து. ஸோ இட்ஸ் லைக் ஃபார் ஒர்க் பர்பஸ், ஸ்டடி பர்பஸ் நம்ம வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அவரும் அவங்க அம்மா அப்பா விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 2 பேரும் பேச்சுலர்ஸாக ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே கொஞ்சம் பொறுப்பு வரணுமோ அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். அதுதான். என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க அவர்கிட்ட, பாய் ஃப்ரெண்ட்லேருந்து இப்போ அந்த ஹஸ்பண்ட்? ஆக்சுவலி வந்து மோசமாக தான் ஆகிட்டு இருக்கேன். சார் என்ன சார் மோசம்ட்டாங்க வந்து ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து அந்த டிப்பிக்கல்னு சொல்லக்கூடாது. பட் யூஸ்வலாக வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது யூஸ்வலாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வைக்கிற ஹஸ்பண்ட் டு வேரியேஷன் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போல்லாம் வந்து அடிக்கடி மூவி கூட்டிகிட்டு போவான், அடிக்கடி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பான். இப்போல்லாம் வந்து இனிமேல் என்ன ஆனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன்றனால வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு இது வைப்பாங்களே, அது வந்து எங்கள் லைஃப்பில் இல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவன் பண்ணதில்லை, இப்போவும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ நான் தான் சேஞ்ச் ஆயிருக்கேன். நான் முன்னாடி கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தேன். ஓகே எங்கே பிரேக்கப் ஆயிருமோ அப்படின்னு ஒரு எஃபர்ட் போடுவோம்ல. இப்போ வந்து சரி இனிமேல் எங்கே போகுது அப்படின்னு நான் தான் எஃபர்ட் ஆக்சுவலி கரைச்சிருக்கேன். பட் இஸ் பீன் த சேம் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ். இஸ் பீன் த சேம், நோ எஃபர்ட். அழட்டிக்கிறதே கிடையாது, இருந்தா இருமா இல்லாட்டியும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. அந்த எஃபர்ட் போடாம இருக்கிறதுக்கு ரீசன் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆழமான காதல், ஸ்ட்ராங் லவ். கரெக்ட். சொல்லுங்க அதை பத்தி. எனக்கு தெரியும் உங்க மனசை நான் பிடிச்சிட்டேன். நான் வந்து எஃபர்ட் போடலங்கிறது இல்லை, என்னோட கேரக்டரே அதுதான். நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். அது வேறு வழியில் எக்ஸ்பிரஸ் ஆகுது, அவங்களுக்கு தெரியும். எதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம அன்பை காட்ட முடியுமோ அதில் காட்டுவேன். இந்த படத்தை கூட்டு போகிறது நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் லவ் பண்ணும்போதே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கல்யாணம் வேணான்னு முடிவில் இருந்தேன், அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எந்த பொண்ணுக்கும் சாதாரண ஆசைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன ஆசைகள், இந்த எதையுமே என்னால் நிறைவேற்ற முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கெலாம் நான் பெரிய சிரமம் எடுக்க மாட்டேன். ஸோ அதனாலேயே எனக்கு கல்யாணம், ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. சின்ன சின்ன ஷாப்பிங் போகிறது அதுக்கெலாம் எனக்கு வந்து தோணாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் மெனக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அப்புறம் நான் நீ போயிட்டு வாமான்னு சொல்லுவேனே தவிர நான் கூட போகிறதே அவாய்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களில் நான் வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது, நான் போகிறதே கிடையாது. ஸோ அதனாலேயே நான் வந்து கல்யாணம் வேண்டான்னு முடிவில் இருந்தேன்.
ஸோ அதெல்லாம் முதல்ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இன்றைக்கும் அப்படி தான் சேம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகுது. பட் லவ்வுங்கிறது வேறு. எங்களை பொறுத்த வரைக்கும் லவ் வந்து இந்த சாதாரண இணையர்கள் இருக்கிற மாதிரி இல்லை, அதையும் தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால் அந்த லவ் இருக்குது. அது வந்து ரொம்ப லிட்டலாக எப்படின்னா இந்த பாய் பெஸ்டிக்காச்சும் வரும்ல. சரி, இவனுக்கும் என் பாய் பெஸ்டிக்கும் ஒரே நாள் பர்த்டே. இவன் வந்து அவன்கிட்ட ஃபோன் பண்ணின்னு தெரியுமா சொல்லுவான், டெய்லி நான் தான்டா கஷ்டப்படுறேன், ஒரு நாளாச்சும் நீ வெளில கூட்டு போடா, எனக்கு டார்ச்சராக இருக்கா. எனக்கு பர்த்டே கொண்டாட மாட்டேன். ஸோ நான் அப்போலேருந்தே என்ன சொல்லுவேன்னா, எனக்கும் அவனுக்கும் ஒரே நாள் பர்த்டே, நீ பேசாமல் பர்த்டே இன்றைக்கி அங்கே போய்ட்டு அப்பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி வந்து நான் வந்து வயசு போய் உட்காந்துருக்கேன் பேசுங்க எனக்கு ஒன்றும் புரியல மாதிரி. அது மாதிரி ஆக்சுவலி ரொம்ப வாசம் இருக்கும். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து வெளில போகிறேன், இவன் வந்து என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா மகிழனும் வராருல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாவது பிளான் பண்ணுவானுங்க. இவன் லாஸ்ட் மினிட்ல நீ போயிட்டு வந்துரு எனக்கு வேறு வேலை இருக்குன்னு கலந்துப்பான். அவனுக்கு வந்து திருத்துன்னு முடிப்பானுங்க, அவர் தான் தப்பாக நினச்சி போகிறான், அவன் தானே எப்படா கலந்துக்கலான்னு இருக்காங்க. குட்டி அந்த பெஸ்ட் அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அவங்க கிளம்புறாங்கன்னு சொன்னதை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிப்பேன், சரி வேறு ஏதாவது வேலை வச்சுக்கலாம், சும்மா போய் ஒரு 4-5 மணி நேரம் நம்ம கொஞ்சம் தனியாக சில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து. ஸோ 2 பேருக்கும் என்றைக்குமே எங்களோட ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறமே வி ஹாவ் ஆர் ப்ரைவேட் ஜோன்ஸ். ஸோ இப்போ வந்து அவர் ஃபோன் அவரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, என் ஃபோன் என் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் என் ஃபோன் எடுத்துன்னு ஒன்றதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. என் கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நானே இப்போ எடுத்து யாருன்னு கேட்பேன், உன் ஃபோன் நான் எப்படி எடுக்கிறது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. ஷியோராக நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் யூ வில் பிக்கப் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவார். ஒழிய ஏதோ நியூ நம்பர்லேருந்து வருதுன்னா யாருன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் எடுத்து பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. நான் கூட அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் நோண்டுவேன், அவர் வந்து சுத்தமாக பண்ணவே மாட்டார். மாதிரி பொசசிவ்னஸ் 2 பேருக்குமே வந்து நெக்ஸ்ட் டு நில். ஆக்சுவலி அவருக்கும் கேர்ள் பெஸ்டீஸ் இருக்காங்க, எனக்கும் பாய் பெஸ்டீஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அந்த ஜோனுக்கே நாங்கள் போகிறதில்ல, பொசிட்டிவ்னஸ் ஜோனுக்கே நாங்கள் போகிறது கிடையாது. ஸோ பொசிட்டிவ்னஸ் இருந்தால் தான் அது வந்து ட்ரூ லவ் அப்படின்ற கான்செப்ட்லாம் நாங்கள் இல்லை, அதெல்லாம் உண்மையே கிடையாது. இட்ஸ் நாட் ரியாலிட்டி. ஒருவனுக்கு ஒருத்தின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மூஞ்சிவே நான் பார்த்துட்டு எப்படி வாழ்றது, இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். பட் எனக்கும் இவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இருந்தாலும் ஸ்ருதிக்கு மகிழன் தான் அந்த பிளேஸுக்கு நாங்கள் வரணும்னு நினைக்கிறேன். பட் நாங்களும் அவளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு யூனிக் கப்புள்னு சொல்லலாம். ஸோ மேபி இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கப்புள் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஸோ இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஐ ஃபீல் அந்த கப்புள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டு சம் எக்ஸ்டென்ஸ் இட்ஸ் க்யூட், பியூட்டிஃபுல். ஆனால் ஒரு இன்டர்னல் லைஃப்குள்ளே போய் போனீங்கன்னா ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் போத் த பீப்புள். இல்லை ஸோ நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா ப்ராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள். மந்த்லி ஒன்ஸ் இல்லை வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, அனிவர்சரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ஓகே ப்ராக்டிகலி பாசிபிள் டு கெட் அ கிஃப்ட். ஆனால் எவ்ரி டே யூ ஹேவ் டு புட் இன் எஃபர்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் இன் எஃபர்ட் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப். ஈவன் டு மெயின்டைன் அ ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் போடணும், லவ்வுக்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போடணும். பட் தட் இஸ் ஆல்சோ யுவர் கம்ஃபர்ட் ஜோனில், அங்கே தானே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அப்போ அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்கே நீங்கள் ஏன் அவ்வளோ எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அது கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் சில விஷயங்கள் ஆர் வெரி க்யூட். கப்புள் ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் இப்போ வந்து பொண்ணு ஷார்ட்டாக இருக்கணும், பையன் ஹைட்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து புல்ஷிட். அது வந்து இட் டசன்ட் ப்ராக்டிகலி அப்ளை டு எனிவன். இப்போ எனக்கும் அவனுக்கும் 9 years ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி வந்து உங்கள் 2 பேரும் செட் ஆகுனா எனக்கு பயங்கரமாக செட் ஆகுங்க பிரச்சனை. அவர் என்ன 9 years பெரியவர். ஓகே, அவர் வந்து 80s கிட், நான் 90s கிட். அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ். எப்படி அந்த டிஃபரன்ஸ்? இப்போ 90s கிட்ஸே கொஞ்சம் வந்து ரொம்ப இடிச்சுக்கும், 90s 2K கிட்ஸ் தான் மேக்ஸிமம் பேரிங், அதுவும் இடிச்சுக்கும். 80s வெர்சஸ் 90s அது எப்படி இடிச்சுக்கவே அவங்க வேற ஜோனர்ல இருப்பாங்க, ஆமா வேற ஜோன்ல இருப்போம். 2 பேருமே வேற டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் பீப்புள். இல்லை வி ஆர் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ். அண்ட் நான் வந்து சில விஷயம் வந்து அவனுக்கு புரியவே புரியாது. அதனால வந்து ஃபைன் அங்கிள் பூமர். நேற்று வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏர்டெல்ல இருந்தா, பூமர் அங்கிள் என்ஜாய் யர் சண்டே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, பார்த்தியா ஏர்டெல்கே தெரிஞ்சிருக்கு நீ பூமர். ஸோ அந்த அளவு ஐ வில் அந்த மாதிரி. ஸோ எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு ஃபன் எலிமெண்ட். பட் மற்றபடி தட்ஸ் ரீசன் ஃபார் அ லாட் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் நான். த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஹஸ் கிவன் அஸ் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் நாட் நெசசரி தட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் கம்பல்சரின்லாம் கிடையாது. 2 பேருக்கு அந்த லவ் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏஜ், யோர் ஹைட், யோர் வெயிட். ஆப்வியஸ்லி ஐ எம் ஹெஃப்டியர் தேன் ஹீ இஸ். அவர் ரொம்ப தென், அவர் வெயிட் வேறு 50 தாண்டவே தாண்டாது. நான் 110 கிலோ. டே இது எங்கே இருக்குது அது எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹேர் கலர் ஆர் ஹவு டு யூ லுக், இது எதுவுமே டசன்ட் மேட்டர் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ். யோர் ஹிப் சைஸ், யோர் ஹைட் சைஸ், யோர் ஸ்லிப்பர் சைஸ், நத்திங் ரியலி மேட்டர்ஸ் அட் சம் இன்ஸ்டன்ஸ். ஸோ
இந்த யூஷுவல் கப்புள் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பசங்களோட டிஷர்ட் எடுத்து பொண்ணுங்க போடுறது ஆப்போசிட்டாக இருக்கும். என் டிஷர்ட் எடுத்து அவன் போட்டுப்பான். ஏன்னா அவன் டிஷர்ட் எனக்கு பார்த்தவே பார்த்தாது, கை கூட உள்ள போகாது. பட் என் டிஷர்ட் நிறையா அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். பட் இட் இஸ் நாட் ரியலி தட் really matters. Okay, so the end of the day, are you an understanding couple? உங்களுக்கு உங்க ரெண்டு பேரை பத்தி தெரியுதா? அது வந்து it took us a lot of time to understand each other, but now we are in a very stable zone அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் இவ்வளோ க்யூட்னஸ் நீங்கள் இவ்வளோ போல்டாக பேசினாலும் இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் பீப்புள் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது உங்களுக்கு எப்பயாவது அஃபெக்ட் ஆயிருக்கா? எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சில கிரிட்டிசிசம்லாம் உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கா? கமெண்ட்ஸ் வந்து எங்கள் லைஃப்பை பாதிக்கிறது, அதை நினச்சி நிறைய பேசுனதுலாம் கிடையாது. ஸோ ரீசெண்டாக ரொம்ப நாங்கள் நினச்சது வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை இவங்க இப்படி அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க அதுக்குள்ளேயே. பட் அதை அவங்க வந்து கேட்கவே இல்லை. பட் வந்து இவங்க அந்த ஹேட்டர்ஸ் வந்து ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. நான் ஏன் போய் அவங்க ப்ரொஃபைலை பார்க்கணும், நான் ஏன் அதை செய்யணும், அவன் இப்படி தான் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. இவங்க எதுக்காக இந்த கமெண்ட் போடுறாங்கன்னு தெரியலையே. நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா ஒரு பீச்சுக்கு போனாலே ஒரு மாதிரி எல்லாரும் வியர்டாக பார்த்தாலும் இப்போ மாறி பார்க்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என் ட்ரெஸ்ஸில் ஏதாவது பிரச்சனையா இல்லை அதுக்கப்புறம் தான் எங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைக் ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு பயமாக இருப்போம். ஒரு மோரலஸ் ரெண்டு பேரும் ஜென் செஷனில் போய் ஒரே டிஷர்ட் எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதனால் தேர் திங்கிங் வி ஆர் அ கே கப்புள்னு சம்டைம்ஸ் நினைப்போம், இல்லைனா அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ்க்காக பார்க்குறாங்க அப்படிலாம் நினைப்போம். ஸோ அதனால் இப்போ ஆக்சுவலி எங்களோட ரீசெண்ட் மேரேஜ் வீடியோலையும் கீழே வந்து நிறைய பேர் தேர் அ கே கப்புள் ஒரு ட்ரான்ஸ். ஆனால் அதுக்கு வந்து எங்கேயுமே என் பேர் ஸ்ருதின்னு இருக்கும் ரொம்ப டேரெக்டாக, எங்கேயுமே அதை நான் கே கப்புள் அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணோன்னு கூட நினைக்கல. பிகாஸ் எங்கள் சர்க்கிளில் தேர் ஆர் லாட் ஆஃப் LGBTQ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீயிங் கே ஆர் பீயிங் லெஸ்பியன் ஆர் பீயிங் பைசெக்ஷுவல் இஸ் நாட் ராங். அது அவங்களோட விஷ். நான் அதில் போய் இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு கட்டத்தில். ஸோ அதனால் நாங்கள் அதை சொல்லவே இல்லை. அது எங்கேயுமே நாங்கள் பாயிண்ட் அவுட்டே பண்ணலை. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நினச்சிட்டு போங்க, திட்டுறீங்கன்னா திட்டிட்டு போங்க. அது எங்களை எதுவுமே பண்ணாது. இட்ஸ் நாட் லைக் எங்கள் லைஃப்பில் அது எதுவுமே நடக்காது. ஆனால் இவன் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் எங்கே நம்ம நீ பையன் மாதிரி தெரியலன்னு எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப இவன் தான் வந்து நீ பையன் மாதிரி அதில் இருக்கேன்னு என்னை பார்க்க கூட மாட்டாங்களா? பிகாஸ் அது கூட பார்க்காம ஒரு கமெண்ட்டு இல்லை ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான்றதுக்காகவே ஃபாலோயிங் அதே மாதிரி கமெண்ட்ஸ் ஜோவியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அது வந்து என்ன எப்படி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, வி ஆர் அ ஸ்ட்ரெயிட் கப்புள் பட் வி லுக் லைக் அ கே கப்புள் ஒரு ட்ரான்ஸ் கப்புள். அப்போ எங்களுக்கே இவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் வரும்போது ஒரு ரியல் கே கப்புளுக்கு வந்து அது எவ்வளோ பாதிச்சிருக்கும், அவங்களோட டெய்லி லைஃப் வந்து எவ்வளோ பெரிய இது இருக்கும். ஆப்வியஸ்லி அது எங்களுக்கு தெரியும். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த செட்டப்பில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறையா. நான் வந்து என்னோட காலேஜ் ப்ராஜெக்டே டிரான்ஸ்ஜெண்டர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சர்க்கிளில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காலுமே எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரான்ஸ் கே லெஸ்பியன்ஸாக இருந்தாலுமே எங்களுக்கு வந்து அது நம்மளுக்கு ரியாலிட்டி ஸ்டக்ஸ்ன்ற மாதிரி எனக்கு அது சடனாக ஒரு சரி ஃபேஸிங் ஸோ மச் இன் லைஃப் அப்படின்றது வந்து எனக்கு உடனே ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். But and then yeah, everyone has to go on with their life. And எப்படி இவ்வளவு சில்லா ஹேண்டில் பண்றீங்க? கமெண்ட் ஆகாத, அதாவது நாங்க ஜாலியா இருக்கோம். இந்த டிஃப்ரென்சஸ் பற்றி வந்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ ரோட்டில் நடந்து போனால் எங்களை கப்பலாக பார்க்க மாட்டாங்கங்கிறது. ஃபஸ்ட்டு இவங்க என்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், எப்படி எதுவுமே செட் ஆகாது, என்ன ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? அதனால் அப்போ இருந்தே சொல்லியிருக்கேன். அப்போவே நான் வந்து 2 நாள் டைம் எடுத்துங்க, நல்லா காலையில் எந்திரிச்சிட்டு நைட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வந்து சொல்லுங்கள், ஏதோ தூக்கு கலக்கத்தில் ஏதோ சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். என்னென்ன நமக்கு செட் ஆகாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு எப்படி நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்மளை பார்க்குறது ரொம்ப இயல்பு, நம்மளை கப்புள் இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப இயல்புன்னு நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நாங்கள் காலேஜ் முடிச்சிட்டோம், இனி வேலைக்கு போகிறோம், நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். பல ட்ரீம்ஸோட கனவு கோட்டையை வந்து கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வயசில் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு தெரிய வருது. அது எப்படி தெரிய வந்துச்சு? அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஸோ இட் இஸ் நோ சிம்டம்ஸ், ஒன்றுமே இல்லை. இட் வாஸ் நான் டயக்னோஸ் ஆகும்போதே ஃபைனல் ஸ்டேஜஸில் இருந்தேன். பட் அப்போவுமே ரொம்ப மினிமம் இதெல்லாம் சிம்டம் நம்ம லிங்கே பண்ணிக்க முடியாது. ஒரு காஃப் விச் வாஸ் அப்போ வந்து இட் வாஸ் கோவிட், எல்லாருக்குமே காஃப் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் தான் 9 பேருக்கு காஃப் இருந்தது. ஸோ அதனால் எவ்ரி ஒன் ஹேட் காஃப். எனக்கு வந்து காஃபை ரிலேட் பண்ணிக்க தெரியல. இங்கே வந்து ஒரு நாடியூல் இருந்தது சின்னதாக, இட் வாஸ் வெரி மினிமம் இன் சைஸ். அது வந்து க்ரோ ஆகுதான்னு கூட எனக்கு தெரியல. பட் இவர் சொன்னார் இட்ஸ் அ நாடியூல், ஸோ ட்ரை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஒரு ரொம்ப ரேண்டம் டெஸ்டிங்காக கோவிடாக இருக்குமோன்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் அது கோவிட் இல்லை, சம்திங் இஸ் ராங், ஓகே அப்புறம் டிபியாக இருக்குமோ அப்படின்னு அது மாதிரி ஒரு டெஸ்டிங் ஆரம்பிச்சு தான் இட் கேம் டு கேன்சர்ன்ற அந்த டயக்னோசிஸ்.
ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கனவு கோட்டை அதெல்லாம் வந்து அப்படியே டக்குன்னு உடஞ்சிருச்சு. சரி ரைட் விடுங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ லைஃப் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இல்லைனா வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ அப்போக்கும் இப்போக்கும் நான் வந்து டெல் டிஃப்ரென்சஸ். அப்போ வந்து எனக்கு பயங்கர ட்ரீம்ஸ். எனக்கு ஒரு ஓன் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரீம். இந்த ட்ரீம் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அது மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் ஷேட்டர்ட் இன் ஒன் டே. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் என்னை சுற்றி இருக்கவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. பட் அந்த ஒரு செகண்ட் நான் அந்த டயக்னோசிஸ் பார்த்தோன்னே உடஞ்சி போய் அழுதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு என் அப்பா அம்மாக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு தாட். அப்பா அம்மா அப்போ 60s இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள பார்த்துக்க ஆமாம் ஓகே. ஸோ நான் வந்து அவங்கள பார்த்துக்க வேண்டிய வயசில் அவங்க வந்து என்னை பார்த்துக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணி ஆகணும். வேறு யாருக்காகவோ இல்லையோ அம்மா அப்பாக்காக ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஐ கேனாட் லூஸ் ஹோப் ஃபார் எனி இன்ஸ்டன்ஸ். ஐ கான் சே லெட் மீ கோ டை. ஸோ அதுக்காக ஐ ஹேட் டு ஃபைட். ஸோ அண்ட் பீங் இன் அ மெடிக்கல் ஃபீல்ட் ஐ நோ கேன்சர் இஸ் சம்திங் தட் யூ கேன் ஃபைட். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆனே நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதனால தான் உனக்கு கேன்சர் வந்துச்சு, நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் பண்ண பாவம் அதனால தான் கேன்சர் வந்துச்சு. 22 வயசில் என்னடா போன ஜென்மத்தில் பண்ண பாவம். குழந்தைங்களுக்கு நிறைய பேர் கேன்சர் வரும்போது சொல்லுவாங்க அவங்க போன ஜென்மத்தில் வந்து பண்ண பாவம்னால குழந்தையா இருக்கும்போதே கேன்சர் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து இட் டிட் நாட் அஃபெக்ட் மீ. பட் அது வந்து ஒரு பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்ல அது எங்கேயாவது ஒரு நாளில் காட்டணும்ல. ஐ ஹவ் நாட் ஹர்ட் எனி ஒன் இன் லைஃப். ஸோ அந்த பீப்புள்லாம் தே ஸ்டுட் வித் மீ. நான் சப்போர்ட் பண்ண அத்தனை பேரும் என்னோட அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் தட் ஆல் குட் சோல்ஸ் ஸ்டுட் வித் மீ த்ரூ அவுட் த ப்ராசஸ். அண்ட் ஐ ஃபெல்ட் ஓகே ஐ எம் த லக்கியஸ்ட் பர்சன் ஆன் எர்த் அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங் ஜேர்னி. இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளட் கேன்சர், ஹாட்ச்கின்ஸ் லிம்போமா. உங்களுக்கு வந்தது என்ன ஸ்டேஜ்? 4th ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. பட் இட் ஹஸ் ஸ்ப்ரெட் லங்கு, ஆக்செல்லா, ஸ்பைனல் கார்டு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி தான் கண்டே பிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது டாக்டர்ஸ் வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தட் வில் பவர் இஸ் அ வெரி பிக் கொஷின் மார்க். அது இல்லைன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நில குழஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஆயிடுவாங்க. அந்த வில் பவர் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் மீ. 3 மெயின் ஃபேக்டர்ஸ் தான் வந்து லெட் டு மை சர்வைவிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்வேன் நான். ஸோ அதில் அந்த வில் பவர் உங்ககிட்ட இருக்குது. ஒரு பெரிய மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு பெரிய பேக் போன் மகிழன் அவர்கள். அவரை நீங்கள் அவங்கள வந்து மகிழ்ந்து அந்த த்ரூ அவுட் ஜேர்னி வந்து அழகாக கூப்பிட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபைட்டரை உட்கார வச்சிருக்கீங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் என்ன இதில்? இல்லை அவங்களா இருக்க வைக்கிறது தான் நான் முயற்சி பண்ணேன். அவங்க சொல்கிறாங்களே அவங்க என்னை மட்டும் சொல்லலை. அவங்க சப்போர்ட்டிங் சிஸ்டம்ங்கிறது அவங்க அப்பா அம்மா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. அண்ட் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் கொரோனா டைம்ங்கிறனால நான் கூட இருக்க முடியல. அப்போது போய் பார்க்க கூட முடியாது. தூரத்துலேருந்து பார்த்துட்டு வருவோம், ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வருவோம். அப்படிதான் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்க அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட்டு. கொரோனா டைமுங்கிறனால யாரையும் உள்ள விட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்போ வேணால் பேசுகிற மாதிரி அவைலபிளாக இது பண்ணிப்பாங்க. அதோட சேர்த்து நான் இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு லவர்ஸ் வந்து கால் எங்கேஜ்டாக இருந்தால் சண்டை வரும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனா யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்போம். இதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணேன். இன்னும் நிறைய பேசு, என்னை மட்டும் எதிர்பார்த்துருக்காத, அந்த மாதிரி பண்ணேன். எப்படி அவள் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் எஃபோர்ட் போட்டது அது சொன்னா அவங்க பாட சொல்லுவாங்க. சொல்லாத பாட்டா என்ன பாட்டு சொல்லுங்க. பாட்டு வந்து ஒரு பாட்டு பாடி தூங்க வச்சாரு அவங்கள. ஆமா அது வந்து ரெகுலரா பண்ணுவாரு. மோஸ்ட்லி வந்து நாங்க சண்டை போட்டுப்போம். அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், ரொம்ப மைல்டாக பேசிட்டு இது பண்ணுவேன். அதர் பார்ட் வந்து ஃபுல்லாக நான் வந்து சண்டை போடுவேன். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி சண்டை போடுவோம். வேணுக்குனே சும்மா என்கேஜ் பண்ணணும்ட்டு. ஆமா என்கேஜ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் அவங்கள. அத வந்து எப்படி ரொம்ப அது பிளான் பண்ணிலாம் இல்லை, அது அப்படியே நடக்கும். இப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல நீங்க 2 பேரும் லிவ்இன்ல இருந்தீங்கல்ல? அந்த இல்ல அப்ப லவ் தான் பண்ணிட்டு ஓ கேன்சர்னு தெரிய வரும்போது லவ் தான் பண்ணிட்டு அப்ப ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு டைலமா ஸ்டேட் டேட்டிங் ஸ்டேட்ல இருந்தோம். ஓகே. அப்ப ஆக்சுவலி நாங்க 2 பேரும் கமிட்டே ஆகல. அப்ப வந்து டேட்டிங்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கேன்சர் டயக்னோசிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கூப்பிட்டு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்றாரு. உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு தான் நீங்க லவ் வந்து இவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அது வரைக்கும் நான் வந்து சிங்கிள் சைடா பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது லைக் டேட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ நான் ப்ரொப்போஸ் பண்ணது மேல, அவர் எனக்கு ரிட்டர்ன் ப்ரொப்போஸ் பண்ணது டிசம்பர். என்னோட டயக்னோசிஸ் அப்போ டயக்னோசிஸ் முடிச்சு ஒரு 3 daysல அவர் வந்து
ஆமாம் நானும் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் சொன்னது. பட் அவங்களுக்கு அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த மொமெண்ட்ல? அதான் நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னல, கல்யாணத்தில் நாங்கள் விருப்பம் இல்லை, 2 பேருக்குமே விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இருந்தோம். ஏன்னா நான் பொலிட்டிக்கல் இதில் இருக்கேன். அவங்க வந்து இந்த கல்யாணங்கிற டேபூஸ்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு டைப்பு. அதனால் நாங்கள் இந்த கல்யாணம் இப்போ நடந்திருக்குல்ல, நாங்கள் லவ் பண்ணி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை இன்னும். ஆக்சுவலாக கேன்சர் வரலன்னா நடந்திருக்காது. கேன்சரில் எனக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம். நான் ஒத்துருக்கவே மாட்டேன், மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்டுக்கே நான் வந்து ஒத்துருக்க மாட்டேன். சேர்ந்து வாழ்கிறேன். ஆமாம் வாங்க சேர்ந்து வாழலாம், பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்புங்க. அப்போ எனக்கு வந்து 31 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் அவங்களோட போல்னஸ் முன்னாடி நம்மலாம் உடஞ்சிருவோம். அது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சூப்பர் ஸ்டார் அப்படி நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். என்னதான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு விஷுவலாக பார்க்குறாங்க, நேரில் வந்து நின்றதும் நமக்கு ஒரு கை காலெலாம் நடுங்கும்ல, அந்த மாதிரி அவங்க போல்னஸ் அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா பயமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா கேன்சர்னு சொன்னதுக்கப்புறம் தான் முடியை வெட்டிட்டு மொட்டை போட்டு வந்தாங்க. வலியில் அதெல்லாம் அழுதுருக்கேன் விட்ட, பெயின்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ரொம்ப வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், சாப்பிடவே முடியாது அப்படின்னா அழுவேன். அப்போல்லாம் ரொம்ப எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் அதிர்ச்சியாக இருக்கும், பயங்கரமாக வாந்தி எடுத்திருப்பேன். அம்மா புகாரில் ஒரு பிரியாணி சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த டாக்டர் இருக்கார் ரமணன், அவங்க டாக்டர் இருக்கிறாரு, அவர் மோஸ்ட் சீனியர் பர்சன் ஆங்காலஜில். என்னால் வந்து ஃபுல் டேலாம் வந்து அட்மிட் ஆக முடியாது, பார்த்துட்டு காலையில் அனுப்பிச்சிடணும். அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, மயக்க மருந்து வந்து ஃபுல் டேக்கெலாம் போடாதீங்க, அது மாதிரி ஒன்றுத்துக்கும் அப்படின்ட்டு. ஏதோ சர்ஜரிக்கு வந்து அவர் வந்து ஃபுல் அனஸ்தீஷியா, ஜென்ரல் அனஸ்தீஷியா தான் பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, லோக்கல் கொடுங்க, நான் ஸ்டெடியாக இருக்கணும், அவ்வளோதான், நான் ஸ்டெடியாக படுத்துப்பேன், நீங்கள் பண்ணுங்கள். அது என்ன சர்ஜரி? பிளாடரில் பண்ண வேண்டிய சர்ஜரி, கத்தீட்டர் வந்து உள்ள யுரேத்ரா உள்ள விட வேண்டியது. ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் லோக்கலில் பண்ணுறீங்களா இல்லையா அப்படி. அவருக்கு வந்து என்னை வந்து மேனேஜ் பண்ணுறதே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணல. உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் கேட்பாங்க, அவர் வந்து அதை ரசிச்சுட்டு சரி வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல டயட்டிஷியன் கூப்பிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம், கொடுங்க ஐஸ்கிரீம், என்ன ஃப்ளேவர் வேணுமோ வாங்கி கொடுங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போவார். ஃபர்ஸ்ட் கீமோக்கு நான் தான் கேட்டேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா, சாப்பிட்டு பயங்கர வாமிட்டிங்க, எனக்கு ஐஸ்கிரீம் ஓகே ஐஸ்கிரீம், நான் ஐஸ்கிரீம் கேட்குறா பாரு ஸ்ருதி வாங்கி கொடுங்க அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு கிட்ட போய் நம்ம சோக மியூசிக் வாசிக்க முடியாது. அதனால அவங்களோட பூஸ்ட் அதுதான் நமக்கு பூஸ்ட்டு. அதனால் அவங்கள நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் மீட் பண்ணோம் ஒரு பார்க்கில். அந்த மீட்டிங் தான் முடிவு பண்ணுது, ஓகே அவங்களே எப்படி இருக்காங்க, நம்ம என்ன இறங்கி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி போனது. நாங்கள் லவ் பண்ணும்போது பேசிக்கிட்டதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லவ்வோ நம்ம மேரேஜ் லைஃபோ எந்த விதத்துலேயும் உன்னோட கரியரையோ பாதிச்சதுன்னா அன்றைக்கி நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பத்துட்டு இருந்து வயசானதுக்கப்புறமாவும் சரி, எப்போது அது ஒரு கட்டத்தில் நம்ம லைஃப்பை வந்து பாதிக்குது, என்னோடய வியூஸ் என்னோட ஓன் பாத்தை வந்து பாதிக்குதுன்னும் போது அன்னைக்கு அவனோட கரியரையோ இல்லை என்னோட கரியரையோ அது ஒரு ஸ்டெப்பாச்சு பாதிச்சது அப்படின்னா நம்ம பிரிஞ்சிடணும்னு முடிவு எடுத்துடணும். அது வந்து 2 பேரும் போட்டுக்கிட்ட ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம் மாதிரி. உங்களோட லவ் ஜேர்னி இன்னும் பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காகவும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு தொடர்ந்துட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் மெக்கானிக்கல்.